வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஃபுட்டீஸ் யம்மி. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? நாட்டுக்கோழி கிரேவி. என்னடா நாட்டுக்கோழி கிரேவியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய பேர் இந்த பேரை கூட சொல்ல மறந்துட்டோங்க. அந்தளவுக்கு நம்ம பிராய்லர் கோழிக்கு மாறிட்டோம். பட் அது ஹெல்த்தியே கிடையாது. ஆக்சுவலி நானும் பிராய்லருக்கு ரொம்ப அடிக்டடாக இருந்த ஒரு பர்சன் தான். பட் ஆனால் இந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. சரி, எங்கள் அம்மா இன்றைக்கி பண்ணாங்க, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கிலோ சிக்கனுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்போ தான் பஞ்சு மாதிரி வேகும், அதனால 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு நாட்டுக்கோழினாலே கொஞ்சம் ஹெவியாக ஸ்மெல் வரும் அப்படிம்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ப்ராசஸில் பண்ணோன்னா கண்டிப்பாக துளி கூட எந்த ஒரு ஹெவி ஸ்மெல்லும் இல்லாமல் மைல்டாக நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான அதர் திங்ஸ் பார்க்கலாம். இதுக்கு நான் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு எடுத்திருக்கோம், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் ரேஷியோ முன்னாடி கொடுத்துருக்கேன். அது மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு, தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இவ்வளோ தான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி குக்கர்லேயும் நல்லா விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு கறியை எடுத்தாச்சு. நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் பண்ணால் ரொம்ப ஹெல்தி, டேஸ்டி கூட. நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி சோம்பு நல்லா பொரிஞ்சு ப்ரௌனிஷாக வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி சும்மா அடிதூளாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். 1/2 கிலோக்கு எவ்வளோ சேர்க்கணும் நான் சொல்லியிருக்கேன், கிளியராக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன வெங்காயம் சுருண்டு இந்த மாதிரி ரொம்பவும் ப்ரௌனிஷாக இல்லாமல் ரொம்பவும் நார்மலாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் ஜூஸி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இருக்குது இல்லையா, அந்த கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. திஸ் இஸ் எ குட் ஃப்ளேவர். ஆக்சுவலி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் மூணுமே. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி கிரேவிக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அது நல்லா கலர் கொடுக்கும், அதனால் காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட நார்மல் மிளகாய்த்தூள் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் எடுத்திருக்கோம். மல்லித்தூளையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்புத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள் இது எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருந்தேன். அதுக்கான அளவு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கேன். அந்த ரேஷியோவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகி அந்த மசாலா மட்டும் எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்கும். பட் எண்ணெயெல்லாம் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா ஸ்மெல், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி ஆக்சுவலி பரோட்டா, அதுக்கப்புறம் நான், இட்லி, தோசைக்கெலாம் சும்மா சூப்பராக இருக்கும். அடிக்ட் ஆகிடுவாங்க ஒரு தடவை சாப்பிட்டோன்னா. இப்போ நல்லா அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல, அது அப்படியே தண்ணியோட அந்த சிக்கனோட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த எக்ஸஸாக தண்ணியும் வேணாம். ஏன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கிரேவி கன்சிஸ்டன்சி அப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் எந்த ஒரு தண்ணியும் இதுக்கப்புறம் ஆட் பண்ணல. அந்த குக்கரில் கறி வேக வச்ச தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம
நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இப்போவே பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை. சீரியஸ்லி நான் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன் இந்த கிரேவிக்கு. நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வருங்க உங்களுக்கு. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க கூட வச்சுக்கலாம். ஆனால் இதுவே பக்கா கன்சிஸ்டன்சி தான். ஆறுனதுக்கப்புறம் இன்னமும் கெட்டியாக ஆகிடும். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதை பார்த்தோன்னே நான் சொன்னேன், அம்மா நீ கண்டிப்பாக நைட் பரோட்டா வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு நான் சொன்னேன். சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.